பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரம் 27 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரம் 27 வசனம். அப்படி எல்லாரும் ஏடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் தாசனேய தரணியல் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசனே வந்தோரை பரந்தி அல்வாய் அழைத்திடுவோம். பரத்த பட்டு பரந்தி அல்வாய் அழைத்திடுவோம். சுமந்து தீர்த்தாரே தாரே தாசனே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசனே பசியுற்றோர்க்கு பிணியணிகள் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியணிகள் பட்சமாக உதவி செய்வோம். தரணியில் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசனே தரணியில் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நல்லா வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 27 வசனம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் கவனிக்க. புறஜாதினா யாரு? நீங்களும் நானும் தான். ஏன்னா ஒரு காலத்துல அறிஞ்சிருந்தோமா? நம்ம பாடுறோம்ல, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல்
அலைந்து என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையாத சேற்றில் வாழ்க்கையில் தூக்கி எடுத்தீரே. உளையாத சேற்றில் வாழ்க்கையில் தூக்கி எடுத்தீரே. கலங்காரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அடைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அடைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. விசுவாசத்தின் கதவு. உங்க வீட்டில் இரும்பு கதவு இருக்கும், தகர கதவு இருக்கும், மரக்கதவு இருக்கும், பிளாஸ்டிக் கதவு இருக்கும். ஆனால் விசுவாசத்தின் கதவு திறந்திருக்கா? அந்த விசுவாசத்தின் கதவு திறந்திருந்தா நீங்களும் நானும் விசுவாசிப்போம். அந்த விசுவாச கதவுனா என்னது? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயம். ஏன்னா இல்லாததை இருக்கிறவைகளை அழைக்கிறோம், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாச கதவுகளை திறக்கணும். ஆண்டவர் சொல்றாரு சீசர்களை காத்து, அப்பா நீங்கள் போங்க. ஒருத்தன் நீங்கள் போகிற அந்த சந்திர ஒம்பது ஒருத்தன் குடத்தில் தண்ணியோடு வருவான். அவன்கிட்ட கேளுங்க, அவன் வீட்டில் மேலே கம்பளம் விரிச்சிருப்பான், மாடியில் எல்லாம் வச்சுருப்பான். அங்கே பந்திக்கு ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லுங்கள், அங்கே கொடுப்பான். அங்கே போனால் கரெக்டாக அது நடந்துச்சு. கொஞ்சம் ஒருத்தரை கூட்டு சொன்னார், நீங்கள் போங்க எதிர இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதையும் அதன் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீங்க, அவிழ்த்துக்கிட்டு வாங்க. அங்கே போனால் கழுதை அப்படி கட்டிக்கணும். ஆண்டவர் சொன்னால் நடக்கும். ஏன்னா அவர் விசுவாசத்தின் கதவுகளை திறக்கிறவர். நமக்கு அந்த விசுவாச கதவு அடைக்கப்பட்டிருக்கும். கண்ணிலே அடைக்கப்பட்டிருக்கு, இருதயத்தில் அடைக்கப்பட்டிருக்கு, மனசுலேயே அடைக்கப்பட்டிருக்கு. நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு, எப்பா நீங்கள் போங்கப்பா என் ஊழியத்துக்கு ஒன்றும் கொண்டு போங்க. இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அந்த விசுவாச கதவை நமக்கு திறந்துருக்கோம். சீசனில் பார்த்து சொன்னால் நீங்கள் போகும்போது என்ன செய்ய வேண்டாம், வழிக்கு பையை கொண்டு போண்டாம், 2 அங்கியை கொண்டு போண்டாம், தடியை கொண்டு போண்டாம், பணப்பையை கொண்டு போண்டாம். நீங்கள் போங்க, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமானாரே. இன்றைக்கி நம்ம அந்த விசுவாசத்தில் எத்தனை பேர் நிற்க முடியுது? ஒரு சமயத்தில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, சிபிஎம் ஆரம்பித்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாஸ்டர் பால் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார், ஒரு கோயிலில் உபதேசியார் இருந்தவர். இவர் ஒரு நாள் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒரு கூட்டம் நடந்தது. முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, விசுவாச ஊழியத்திற்கு ஒருவரை காண்கிறேன், அவரை நான் நேராக பார்க்க விரும்புகிறோம். அப்படி மனசில் பாரத்தோடு வந்தவங்க இந்த இடத்துல முன்னாடி வரலான்னு சொன்னாங்க. 3 பேர் போனாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, விசுவாச வாழ்க்கையில் நிற்க முடியுமா உங்களால்? எந்த இடத்துக்கு போனாலும் எதுவும் சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி உங்களால் நின்று ஊழியம் செஞ்சு பிழைக்க முடியுமா? 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. இன்னொருத்தட்ட கேட்டாங்க, குடும்பம் இருக்கே எப்படி நடத்துவீங்க? பிள்ளைகள் இருக்கா? 5 பிள்ளை இருக்குது. மனைவி இருக்கா? இருக்குது. அப்போ குடும்பத்தை எப்படி நடத்துவீங்க? அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே விசுவாச கதவை கத்த திறப்பார்னு சொல்லி.
அங்கே போனால் எங்கே போனாலும் என்ன செய்வார்? எனக்கு முன்னே போய் கதவுகளை என்ன செய்வார்? திறப்பாரே. அப்படி திறக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு முன்னே போகும்போது நான் ஏன் பயப்படணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு வந்தார். மனைவி கேட்டாங்க, என்னன்னைக்கு 2 நாள் கூட்டத்துக்கு போனீங்க, ரொம்ப நல்லா உற்சாகமாக வந்தீங்க, இப்போ 3ஆவது கூட்டத்தில் என்ன செய்கிறீங்க, சோர்ந்து வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார், சபையில் கூட்டத்தில் கேட்டாங்க, விசுவாச ஊழியத்துக்கு பாரமுள்ள ஒருத்தரை பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் எந்திரிச்சு போனேன். அவங்க கேட்டதுக்கெல்லாம் எனக்கு அப்போ சரின்னு பட்டுச்சு, நிற்கலான்னு மனசில் பட்டுச்சு. நான் கேட்டதுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். இப்போ 5 பிள்ளைகள் இருக்கேன், எப்படி கரை சேர்க்க போகிறேன், எப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் வாழ வைக்க போகிறேன், இவங்களுக்கெல்லாம் வழி பின்னாடி திறந்து வைக்கணும், என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு புரியலை. மனைவி சொன்னாங்களா, நீங்களா சொன்னீங்க, கர்த்தர் உங்களை சொல்ல வச்சார், அவரில் பேச வைக்கிறார். நம்ம நாவல சொல் பிறவாததற்கு முன்னே அவர் நம்ம என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அவரில் நமக்கு பேச வைக்கிறார். என்ன பேசணும், எதுக்கு பேசணும், எப்படி பேசணும் நமக்கு தெரியாத இருக்கும் போது ஆவியானவர் நமக்கு என்ன பேசணுங்கிறத அங்கங்கே அருள்வார்னு சொல்லப்பட்டிருக்கேன். நீங்களா பேசுனீங்க? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த விசுவாச ஊழியத்துக்கு உங்களை அழைச்சாரு, சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல. ஒன்றுமே இல்லாட்டாலும் சரி, பைப்பில் தண்ணியை குடிச்சிட்டு நிற்போன்னாங்களாம். அடுத்த நிமிஷம் சொன்னாரா, நீ அப்படி சொல்லும்போது நான் தைரியமாக நிற்கிறேன்னா. அப்படி நின்னவருக்கு ஒரு குஷ்டரோகி தான் ஆத்மா. குஷ்டரோகி வந்தான், ஐயான்னு இவர் ஜெபம் பண்ணார், இயேசு நாமத்தில் நேரம் அந்த குஷ்டரோகம் போயிடுச்சு. அவன் அன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கிட்டான். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க இதை கேட்டு. அப்படி வந்தபோது இவர்கிட்ட பணம் காணிக்க வராது, ஆட்கள் வரும், ஆத்மாக்கள் வருது, காணிக்க வரல. ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரே, விசுவாசத்தில் நிற்கிறேன், ஒரு காணிக்க வரலையே, உங்கள்கிட்ட இருக்கிறத செலவழின்னாராம். இருக்கிறதா? என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் தானே உங்கள்கிட்ட கேட்குறேன். இருக்குது, நீ 5 பிள்ளைகளுக்கும் நீ ஒரு வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சேல்ல, அத்தனையும் செலவழி. அப்படின்னோடனே இவர் போய் இருக்கிற காசெல்லாம் எடுத்து வந்து செலவழிக்கிற வரைக்கும் ஒரு காணிக்க வரல. செலவழித்து முடித்தார். கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்படி தான் ஆரம்பித்தது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நமக்கு விசுவாசம் தெரியாது. விசுவாசத்தாலே நாம் என்ன செய்யலாம்? தரணி முழுவது இயேசுவுக்கு சொந்தமாக்க நம்மளால் முடியும். ஏன்னா அவர் யார்? விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தால் தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தால் தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டையா அவருக்கு. 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க முடியுமே? இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 5000க்கு 5000 வச்சா 10000. சரி, ஆளுக்கு 2 பிள்ளை, நாம் 20 நமக்கு 20 வச்சா கூட அது எத்தனை ஆச்சு? 10000. 20000 பேர் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு. அப்போ அவர் ஏன் விசுவாச ஊழியத்தில் நிற்க முடியாது? நம்மால் விசுவாசத்தின் கதவுகளை திறப்பாருங்க. எனக்கு அன்பான எல்லா இடத்துலையும் ஊழியக்காரங்க போகும்போது, பவுல்லாம் ஊழியத்து போகும்போது என்ன இருக்குது ஏது இருக்குது நம்பிக்கிட்டா போனார். எங்கே போனாலும் சரி அங்கங்கே ஒரு சபையை உட்காருவார். இதில் தர்ம பணம் வேற வச்சுக்குவார். அங்கங்கே தர்ம பணம் கலெக்ட் பண்ணி சபைகளுக்கு உதவுறதுக்கு.
இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தின் கதவுகளை திறப்பார். அநேக நேரம் நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம், என்னையா செய்ய போகிறோம். நான் இந்த கன்னியாகுமரி பட்டத்துக்கு வரும்போது 1992 என் கையில் ஒன்றும் கிடையாது, கண்ணும் தெரியாது. மேற்கு கிழக்க ஓடுமா, வடக்க ஓடுமா, தெற்க ஓடுமா எனக்கு தெரியாது. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கும் போது நீங்கள் நம்பினாலும் சரி, கேட்டாலும் சரி, விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காட்டாலும் சரி, எனக்கு பையில் வந்த 300 ரூபா கொண்டுக்கிட்டு 4-5 பேர் வந்தோம், கண்ணு தெரியாதவங்க, ஊழியத்துக்காக. அங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வந்து இங்கே இறங்குறோம், பாதி காசு கூட இல்லை. காலையில் எல்லோரும் டீ குடித்தோம், அதில் பாதி போயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு எங்கே போகிறது, ஒன்றும் கிடையாது. இப்போவாது ட்ரெயின் 5:30 மணி 6 மணிக்கு வந்துச்சு, அப்போ 10 மணிக்கு தான் கன்னியாகுமரி ட்ரெயின் வரும். எனக்கு கன்வாரில் எவ்வளவோ நாள் இங்கே கன்னியாகுமரிக்கு பஸ்ஸே இல்லாமல், ட்ரெயின் வராமல் பஸ் மட்டும் வந்துக்கிட்டு இருந்த காலங்களும் உண்டு. இந்த கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அந்த கன்னியாகுமரிக்கு வரும்போது பஸ்லேயோ ட்ரெயினில் எதில் வந்து இறங்கினாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் தான் வருவேன். ஏன்னா எனக்குள்ள அந்த விசுவாசம், என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். ஒரு சின்ன மெக்காபானம் தீட்டு வந்து எல்லா இடத்துலையும் போய் நின்று ஒரு 4 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு கூட கேட்காது. இதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். முதல் நாள் கையில் ஒன்றும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு எந்த இடம் தெரியாது, கையில் காசும் இல்லை, திரும்பி போகிறதுக்கு மனம் இல்லை. கன்னியாகுமரியில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஜெஸின்னு, இப்போ உயிரோடு இருப்பாங்க, டீச்சராக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்து இறங்கினா, அவங்க பிள்ளைய சின்ன பிள்ளைய உடனே மாம்பழத்தை நறுக்கி மத்தியானம் சோறு போட்டாங்க. ஆண்டவர் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் நாசரேத்துக்கு போய் ஊழியத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பேன். அன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அதுதான் நடத்தினார். ஆனால் விசுவாசத்தில் ஒரு நாள் நான் சோர்ந்து போனதில்லை. 4-5 பேரை கூட்டிகிட்டு வரும்போதும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஊழியம் பண்ணணும். எனக்கு இருக்கிற ஒரே விசுவாசம் என்ன பாருங்க, என்ன தெரியுமா, வானத்து பறவையை பாருங்கள், அவர் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆயினும் உடைய பரமபிதா அவர்கள் என்ன செய்கிறாரு, பிழை போட்டுகிறாரே. கூப்பிடும் காக்கை குஞ்சுகள் ஆகாரம் இல்லாமல் பலைந்து அலைகிற போது அவர்களுக்கு ஆகாரத்தை சபதரித்து கொடுத்தவர் யார்? யோபு 38:41 வாசிக்கிறோம். அந்த காக்கை குஞ்சுகளை வளர்க்குறவர் நம்மளை வளர்க்க மாட்டாரா? நமக்கு விசுவாசத்தின் கதவுகளை திறக்கணும். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்ததுனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உடனே அவன் போனான். ஏன்னா அவனுக்கு கொடுத்த வாக்கு என்ன? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் இருக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, நீ கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பரம்புவார். ஆமா, விசுவாசத்தை தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனால் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது எலியேசர் சாட்சி சொல்கிறான். ஆதியாகமம் 24:35. ஆதியாகமம் 24:35 என்ன சாட்சி சொல்றாரு? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா அந்த எஜமானுக்கு பயப்படுறவர் யா இவரு. எஜமான்களே, உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை அறிந்து வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கன்னு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு சொன்னவர் வேலைக்காரனுக்கும் சொல்லியிருக்காரு, எஜமான்களுக்கும் சொல்லியிருக்கார். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு எஜமானவன். எஜமானனே ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம்
உலகமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் நேசராஜனே. எஜமானுக்கு ஒரு எஜமான் இருக்கிற அதை அறிஞ்சிருந்தவர். அதனால தான் எலியேசர் சொல்றார், என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்தார். வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாரு. விசுவாச வாழ்க்கை சாதாரண காரியம் இல்லைங்க. நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் வர்றோம். யாக்கோபுக்கு சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன், போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடவே மாட்டேன். ஆனால் யாக்கோபு என்ன கேட்டார் தெரியுமா? 22ஆம் வசனம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் எந்த இடத்துலயாவது கொடுத்தாரா? யாக்கோபு தசம பாகம் கொடுத்தாரா? கிடையாது. ஆனா விசுவாச வாழ்க்கையில வெறுங்கையா போனவன் விசுவாசத்தில் கிடைச்சது சொல்றான். வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்தீர். ஆதியாகமம் 32:9-10 வாசிக்கிறோம், தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. வெறும் கையும் கோலுமா தான் வந்தேன், இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்ப எப்படி இருக்கேன்? 2 பரிபாலங்கள். நான் வெறுங்கையா 300 வச்சுட்டு வந்தேன், ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன். இன்னைக்கு 2 சபையை எப்படி உருவாக்க முடிஞ்சு? அவருடைய வார்த்தை தாங்க. நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னாரே, விட்டுருவாரா? புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. முதலாவது சொன்னேன், வெண்கல கதவுகளை உடைப்பார். 2வது சொன்னேன், இரும்பு கதவை. இப்போ 3வது என்ன கதவை சொல்லிருங்க? விசுவாச கதவை திறப்பார். ஐயா, அந்த கதவுகளை உடைச்சாரு, இந்த கதவை உனக்கு திறந்து கொடுப்பார். நீ எந்த பட்டணத்தில் எங்கே போனாலும் சரி, ஆண்டவரை நம்பி போன வெட்கப்பட்டேன் யாராவது சொல்ல முடியுமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். பார்வையற்ற மக்கள் திருச்சபை நடத்தப்பட்டு ஒருத்தர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வர்றவங்கள நான் சாப்பிடாம கூட அனுப்புறது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மனசில் பாரம் உண்டு. எதுக்கு தெரியுமா? ஐயோ 2 கண்ணு தெரியாமல் வந்துட்டு சத்தியத்தை கேட்டுட்டு வயிறு பசியோடு அவங்க போகக்கூடாதே. யாருக்காவது மனசில் ஏற்படுத்துங்க, யார் கையவாது ஆசீர்வதிங்க. யாருக்காவது ஒரு பிறந்த நாள் திருமண நாள் வரட்டும் ஆண்டவரே, அதில் எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும் 4000 ரூபா வேனுக்கு மட்டுமே கட்டணும். திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஸ்டாண்டில் எத்தனை கண்ணீராக வேனில் ஏறி வராங்க நீங்களே பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரத்தில் ஒரு வேனை யாரை கொண்டாவது கொடுக்கணும். யாரை கொண்டு கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை, ஆனால் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கு அது இருக்கணும். நான் கடந்து போகலாம், இந்த ஊழியம் நிற்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பாரில் எத்தனையோ கட்டுமான பணி இருக்குது. இன்னும் ஒரு அறை திருநெல்வேலியில் கட்டப்படணும். மதுரையில் முந்தி பார்வையற்ற பெண்களுக்கு வச்சுருந்தோம். இப்போ மேலே அந்த ஓடெல்லாம் உடஞ்சி அதை திரும்பி பண்ணுறதுக்கு ஓடுக்கு கேட்டாலே 1.5 லட்சங்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இனிமேல் ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும். அதுக்கு அன்னைக்கு கூட்டு எஸ்டிமேட் கேட்டோம், 6 லட்ச ரூபான்னாங்க. ஒரு 10 ரூபா 10 ரூபா வச்சு எழுங்க மட்டுமே 10 பேர் 60 பேர் எழும்புனா போதும். ஏன் 20,000 ரூபா வச்சு 30 பேர் எழும்புனா போதும். 50,000 ரூபா வச்சு எத்தனை பேர் எழும்பணும்?
30 பேர் எழுப்பினாலே 6 லட்சம் ரூபா ஆச்சு. எனக்கு கண்மாலே ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எழுப்பணும், அவங்க மனசில் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் 1 லட்ச ரூபா வச்சு 6 பேர் எழுப்பினாலே போதும், 50,000 வச்சு 12 பேர் எழுப்பினா போதும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி தொடர்பு உள்ள பிரதர் உதவி பண்ண? நாங்களும் ஆசைப்படுறோம், ஏதோ சின்ன சின்ன உதவியாக செய்யலாம்ல. தாராளமாக இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதை பாருங்கள். அதில் ஜிபே ஃபோன்பேலாம் உண்டு, தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, ஐயா எங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணுமே, தாராளமாக கேளுங்க, தாரேன். ஒருவேளை பில் வைக்கிறதுக்கு வாய்ப்புண்டா, கேளுங்க, தாராளமாக அதுக்கும் வழி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வழி உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கதவுகளை திறக்கிற தேவன், கதவுகளை திறக்கிற தேவன் எந்தெந்த குடும்பத்தில், எந்தெந்த ஸ்தலங்களிலே யார் யாருக்கு எந்த தொழிலில் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த அடைக்கப்பட்ட இருப்பு கதவுகளை திறக்கிற தேவன், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இவர்களுக்கு விசுவாச கதவை திறந்து கொடுப்பீராக. ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத போற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வேதனைப்பட்டு வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீர் கவலையோடு இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.